ஹாய் காய்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு தியரிட்டிக்கலாக என்ன நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம். லைக் நிஃப்டினா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம், இன்ட்ராடேயில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த வீடியோஸில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா, ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் அப்புறம் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இந்த கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரியலன்னா திரும்ப இன்னொரு தடவை பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போது கால் ஆப்ஷன்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம புட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து ரெண்டு இருக்குது, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஓகே, இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லைங்க உங்களுக்கு. அப்போ மார்க்கெட்டில் யார் இருக்கா? மார்க்கெட்டில் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஓகே, மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டு பேர். ஒன்று பையர்ஸு, இன்னொன்று செல்லர்ஸு. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம யார், பையர்ஸா இல்லை செல்லர்ஸா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கா? ஸோ நம்ம இதில் வந்து பையர்ஸ் தான், நம்ம செல்லர்ஸ் கிடையாது. செல்லர்ஸ் யாருன்னா, லார்ஜ் அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுறவங்க தான் செல்லர்ஸ், ரிஸ்க் இல்லாமல். ஓகேங்களா? பையிங்கில் வந்து ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? பையிங்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். செல்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது செல்லர்ஸோட பையிங்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், செல்லர்ஸ்க்கு ரிஸ்க் இருக்காது. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட்டு போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம பையர்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அப்போது பையர்ஸ்னால் செல்லர்ஸ் பற்றி சொல்லலாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். இப்போது மார்க்கெட்டில் வந்து ரெண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கால் ஆப்ஷன்னா சிஇ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஓகே, அதுவே வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னா பிஇ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பையர்ஸ் தான், நம்ம பையிங் பற்றி பார்த்துருவோம். ஓகேவா? நம்ம பையர்ஸ். அப்போது இந்த பையர்ஸ் இந்த சிஇபிஇ வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அப்போது இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இந்த பை பண்ணுறது செல் பண்ணுறதுலாம் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கால் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துல அதாவது 19,475 இதிலிருந்து வந்து மேலே போக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ புட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க. ஓகேவா? பையர்ஸ்னா ரெண்டுத்தையுமே பை பண்ணுறவங்க தான் பையர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, அதுதான் வந்து பையர்ஸ். ஓகேவா? பையர்ஸ்னால் பை பண்ணி செல் பண்ணுவாங்க. அப்போ ஆப்போசிட்டாக அப்படியே செல்லர்ஸ்க்கு இருக்கும். ஓகே, செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படின்னா செல்லர்ஸு அப்படியே ஆப்போசிட்டாக புட் ஆப்ஷனை, ஓகேங்களா, புட் ஆப்ஷனில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க. பையர்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா பையர்ஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க, கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ செல்லர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க கால் ஆப்ஷன் வந்து மேலே மார்க்கெட் போனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பையர்ஸ் பை பண்ணுறதுனால இந்த கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படியே செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க மார்க்கெட் மேலே போகிறதா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இந்த இடத்துல செல் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து செல்லர்ஸ். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் கீழே போக போகுது, இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னா செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கால் ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணி
இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜியனை வந்து அவங்க பிடிப்பாங்க. பையர்ஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரீஜியனை வந்து அவங்க பிடிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து புரியுதா? சிம்பிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பையர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இது அவ்வளோதான் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பையர்ஸ் வந்து மார்க்கெட் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் கால் ஆப்ஷனை வந்து சிஏ வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பை பண்ணுவாங்க. ஓகே, அது நம்ம பையர்ஸ். ஸோ பையர்ஸ் வந்து மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, அப்புறம் அது எந்த சைடு யூஸ் பண்ண போகிறோம், அது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து இந்த கால் ஆப்ஷனை வந்து பர்டிகுலராக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா காய்ஸ்? அண்ட் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து இன்னும் நான் பெட்டராக்க முடியும். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் பை பை காய்ஸ்.